அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 116 டு 171 அப்பாயின்மெண்ட் ஆர்டரு நம்ம லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒவ்வொரு நீதிமன்றம் உள்ள பிரிவுகளுக்கு போய் ஜாயினே பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தங்க. இனிமேட்டு ஒவ்வொருத்தவங்களுக்காக வர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக. அதனால் அதில் மெயினாக என்ன கேட்டிருக்காங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் என்னன்னா நம்ம வெப்சைட்லேயே இருக்குது. அதில் போய் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அரசு மருத்துவர்கிட்ட வந்து கிளினிக்கில் அவங்க போனீங்கனாலே அங்கே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வாங்கி இப்போயே வச்சுக்கினாலும் சரி தான், வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 நாள் 4 நாள் டைம் கொடுப்பாங்க. அதை கடைசியில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிமேல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஒன்றும் தயக்கம் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி 72, 73 நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் உங்களுக்கு தான். எப்படி இருந்தாலும் இந்த மாதம் பாதியில் தெரியும் உங்களுக்கு என்னன்றது. இந்த மாதம் பாதியில் இவங்களாம் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதம் பாதியில் 3rd வீக்லேருந்து அப்டேட்டு தெரிஞ்சிடும் என்னன்றது. அதனால் நீங்களும் வருத்தப்பட வேணாம். உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா 72, 73 எக்ஸாம் எழுதி அதில் வந்து நல்ல மார்க் எடுத்தவங்க இந்த 116 to 171 செலக்ட் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க அதில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச லெவலே 12th டிப்ளமா தான் நினைக்கிறேன். அதனால் இதுலேருந்து பாதி பேர் போயிட்டாங்க. உங்களுக்கு 72, 73 வந்து இருந்தவங்க இதில் வந்துடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களை செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேணாம். கட் ஆஃப்லாம் என்ன வரும்னு கேட்குறீங்க. நீங்கள் உள்ள எக்ஸாம் பாஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணிட்டாலே உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் தான். அதை உறுதியாக சொல்லிடலாம். காம்படிஷனும் உங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் தெளிவாக பயப்படாமல் இருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை அமைக்கிங்க. ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.